This video sponsored by Gen Reviews. வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூமியின் கடைசி நாடு எது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூமியின் கடைசி நாடு எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் 23 மணி நேரமும் பகலாக தான் இருக்கும். இது வட துருவத்திற்கு அருகில் இருப்பதால் பூமியின் கடைசி நாடாக அறியப்படும் நாடு இது. தனித்துவமான விஷயங்களும் இங்கே கண்டிப்பாக இருக்குது. இதில் பூமியின் உருண்டை என்பது நாம் அனைவரும் அறிந்தது. பூமி உருண்டை, அதை நம்ம அறிஞ்சது தான். இது இந்த பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் ஒன்று அல்லது மற்றொன்று நாடு உள்ளது. ஒவ்வொரு நாடும் இயற்கையாக அழகால் சூழப்பட்டிருக்கு. இவற்றின் வரலாற்று பிரபலமான இயற்கை காட்சிகள் இங்கே நிறையா இருக்குது. இங்கே என்னன்னா 23 மணி நேரம் 20 மினிட்ஸ் பகலாகவும் ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் இரவாகவும் இந்த நாட்டில் இருக்கும். இந்த நாடோட நேம் என்னன்னா நார்வே. நார்வே நாட்டின் கடைசி நாடாகும். பூமி தனது அச்சில் சுழலும் போது இந்த நாடு மிகவும் அழகாகவும் நாடாக இருக்கும். இங்கே இரவே கிடையாது. பலரும் தெரியாத வடக்கு நார்வேயில் ஒரு நகரத்தில் மட்டும் சூரியன் 40 மினிட்ஸ் மட்டும் மறைகிறது. இந்த நள்ளிரவில் உதிக்கும் நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே 40 நிமிஷம் இருண்டதாக இருக்கும். 23 மணி நேரம் 20 நிமிடங்கள் மட்டும் சூரியனோட ஒளியால் நிறைந்திருக்கும். இங்கே கோடை காலங்களில் பனி உறைகிறது. குளிர்காலங்களில் குளிர்நிலை காலநிலையெல்லாம் மாறும்போது உலகின் சில நாடுகளில் கோடையில் வெப்பநிலை 45 முதல் 50 டிகிரி வரை இருந்தால் இந்த நாட்டில் மட்டும் பனிப்பொழிவு இருக்கும். இந்த நேரத்தில் இங்கு வெப்பநிலை 0 டிகிரியாக இருக்கும். கடுமையான குளிர்காலத்தில் இங்கு வெப்பநிலை -45 டிகிரிக்கு குறைகிறது. இங்குள்ள அழகு மட்டுமே வித்தியாசமான உலகத்தை உருவாக்குகிறது. சூரியனோட வெப்பநிலை 45 டிகிரிக்கு குறைவாக இருக்கிறது. பார்த்துக்கோங்க இந்த நாட்டோட எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. கோடை காலங்களில் இரவு பொழுதே இருக்காது. துருவத்திற்கு அருகில் இருந்தால் மற்ற நாடுகளைப் போலவே ஒவ்வொரு நாளும் பகலும் அல்லது இரவும் இல்லை. இதற்கு பதிலாக இங்கு 6 மாதங்கள் பகலும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும். குளிர்காலங்களில் இங்கு சூரியன் தெரிவதில்லை. ஆனால் கோடையில் இங்கு சூரியன் மறைவதில்லை. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த நாட்டை பார்க்கணுன்னு பார்வையிட வந்துட்டுருக்காங்க. சுற்றுலாத்தலமாக மாறிட்டுருக்கு. இந்த நாட்டில் தனித்துவமான ஒரு சாலை ஒன்று இருக்குது. அந்த சாலை தான் உலகத்தோட கடைசி சாலையம். அந்த சாலை E69 நெடுஞ்சாலை. இங்கே என்ன விஷயம்னா, தனியாக யாரும் போக முடியாது. கூட்டமாக குழுவாக சேர்ந்து இங்கே போகலாம். இங்கே சூரியன் அஸ்தமானம் ஆகிறதும் இங்கே தான். துருவ ஒளியை பார்ப்பதும் வேடிக்கையானதும் இங்கே இருக்குமா. மின் வர்த்தகம் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சான். அந்த நெடுஞ்சாலையை பார்ப்போம் பாருங்கள். இங்கே தான் அந்த பூமியோட கடைசி நெடுஞ்சாலையாக அது. இதில் தனியாக வாகனம் போகிறதுக்கோ நடக்கிறதுக்கோ அனுமதி கிடையாதான். இதில் வேடிக்கை பல நாடுகளிலிருந்து இங்கே சுற்றுலாத்தலமாக இங்கே வர்றதுக்கு ஹோட்டல்ஸ் உணவகங்கள்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்களாம்.
பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.